தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை பொறுமையாய் காத்திரு. நீ பெருமை அடைய வேண்டுமென்றால் பொறுமையாயிருத்தல் அவசியம். பொறுமை மிக அவசியம். வார்த்தையில், வாழ்க்கையில், வாகனத்தில். சிக்கலிலும் சிக்னலிலும் சிறிது பொறுமையாக இருந்தால் போதும், வழி தானாக கிடைத்துவிடும். கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும்? காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். விடையறியாத கேள்விகளும் புரிந்து கொள்ள முடியாத சில புரிதல்களும் தான் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது என்று பொறுமையாக காத்திருக்க வைக்கிறது. தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்தால். காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு. தோல்வியே அடையாத ஆயுதம் பொறுமை. பொறுமையால் நீ 1000 முறை கூட தோர்த்து போகலாம், ஆனால் அவசரத்தால் நீ ஒரு முறை கூட வெற்றி பெற முடியாது. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். சில தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். பொறுமையே உன் பொறுமையை கண்டு பொறுமை இழக்கும் வரை பொறுமைக்குள். பட்டங்கள் மனிதர்களுக்கு பெருமை சேர்ப்பதில்லை, மனிதர்களின் பொறுமைதான் பெருமையை அளிக்கின்றன. பொறுமைதான் உன் பலவீனம் என்பதை பயன்படுத்தி உன் உறவுகள் உனக்கு துரோகம் விளைவித்தாலும் துவண்டு போகாதே. எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழி, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆரவம் பொறுக்க வேண்டும். அவசரமான இந்நவீன உலகத்தில் பொறுமையின் அருமை தெரியாமல் வாழ்க்கையில் பொறுமையை தொலைத்து நிம்மதியற்று வாழ்கின்றார்கள். பொறுமை இல்லாமை உன்னை வெறுமையாக்கி வறுமைக்கு தள்ளிவிடும். பொறுமையாக காத்திரு. இங்கே கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும், பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால். பொறுமை என்பது அவசியமான ஒன்று. விதைத்தவுடன் எவராலும் உடனடியாக அறுவடை செய்துவிட முடியாது. பிறர் உங்கள் மீது வெறுப்பை கொட்டும் போது பொறுமையாயிருப்பது உங்கள் பலவீனம் அல்ல, பலம். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விதத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்தினால் மட்டுமே உங்கள் லட்சியத்தின் இலக்கை நீங்கள் அடைய முடியும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடம், உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். காலம் காலமாக நம் அனைவருக்கும் தெரிந்த பழமொழி, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது. சாதனை படைத்த அனைத்து சாதனையாளர்களும் அவர்கள் நேரம் வரும் வரை பொறுமை காத்து பூமியை ஆண்டு கொண்டவர்கள். மண்ணில் மாண்டு போனாலும் இன்னும் அவர் புகழ் பேசப்படுகிறது. பொறுமை இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு அடிமையாக இருக்கும். பொறுமையை நீ இழக்கும் நேரம் நீ வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுவாய். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில நேரத்தில் முட்டாள்தனமாகும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில்.